ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐக்கார்லி பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு இருட்டான இடத்த காட்டுறாங்க. அதுல ரொம்ப காலமா ஒரு பொண்ணு எலும்பு கொடுக்கல இருக்கா. இது எல்லாமே நம்ம ஹீரோட கனவுல வருது. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபைட் பண்ணது இன்னும் டயர்டா இருக்குன்னு நினைக்கிறான். அப்ப ஓடா குரூப் அங்க இருக்கவும், என்னடா திரும்ப டஞ்சனுக்கு போறீங்களான்னு கேக்குறான். அந்த இடத்துல ரேர் ஐட்டம்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அது என்ன ரேர் ஐட்டம்னு அதுக்கா கேட்கவும், அது உனக்கு கிடைச்சா மத்தவங்களுக்கு உன பிடிக்கும்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ கலாய்க்கவும், சரி எங்கேயும் போயிடாதன்னு ஓடா குரூப் அங்க இருந்து கிளம்புறாங்க. எங்க ராசா போறேன்னு கேட்கவும், நான் எங்கேயும் போல, நீயும் அட்வைஸ் பண்ணாதன்னு சொல்றான். டேய் அருக்கா, உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தனியா போறத பத்தி யோசிச்சனா உன்னோட கதை காலின்னு சொல்லவும், இனிமேல் இப்படி நடக்காதுன்னு அருக்கா சொல்றான். நல்ல பையனா இருக்கணும்னு கிளாஸ் ரப் சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பவும், இவங்களுக்கு தனக்காவே பரவாயில்லன்னு புலம்பிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப அந்த ஓடா சொன்ன ரேர் ஐட்டம் கிடைச்சா யாருமே என் மேல கோவப்பட மாட்டாங்க. அதனால அதை தேடி டஞ்சனுக்கு போகணும்னு நினைக்கிறான். இங்க டவுனோட லார்ட் வீட்டை காட்டுறாங்க. அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மெரில் அங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்கப்பான்னு சொல்றா. நம்ம டவுன்ல நிறைய பிரச்சனைகளா இருக்கு, அதை சரி பண்ணணும்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சோல்ஜர் பதட்டமா ஓடி வரவும், நீ டஞ்சனுக்கு வெளியே இருக்க சோல்ஜர் தானே, எதுவும் பிரச்சனையான ரெண்டு பேரும் கேட்கவும், மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டவுனை நோக்கி வருதுன்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோ டஞ்சன்ல என்னெல்லாம் கிடைக்குமோன்னு யோசிக்கிறான். இப்ப கில்டுக்கு மெரில் பதட்டமா ஓடி வரா. உடனே இவதான் லார்டோட பொண்ணான்னு கிளாஸ் ரப் கேக்குறா. நிறைய இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆகவும், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு கிளாஸ் ரப் ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கப்ப இந்த அருக்கா எங்க போனான்னு யோசிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி வந்து ஒரே அடியில பாதி மான்ஸ்டர்ஸையும் போட்டு தள்ளிட்டான். இப்ப ஈவினிங் ஆகுது. அந்த ஆர்க்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை தோக்கடிக்கணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வட்டம் நிறைய அட்டாக்ஸை ஒரே டைம்ல யூஸ் பண்ணி அந்த ஆர்க்ஸோட கிங்க தோக்கடிக்கிறான். எதுக்கு இவ்வளவு மாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி இப்ப டஞ்சனுக்குள்ள போயிட்டு இருக்கப்ப அந்த ரேர் ஐட்டம் எங்கதான் இருக்குன்னு தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் கிடைக்கவும், ஐயா ஜாலின்னு நம்ம ஹீரோ என்ன கிடைக்க போகுதான்னு ஓபன் பண்றான். பார்த்தா இடத்துலயே அப்படி இருக்கவும், என்னடா டஞ்சனை குப்பை தொட்டியா மாத்திருக்கீங்க, ஒருவேளை சொல்லவும், எவ்வளவு தைரியம் இருந்தா தனியா போவேன்னு பொண்ணுங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப எல்லாருமே கில்டுக்கு போயிட்டு எங்களோட உயிரை காப்ப உன்னோட உயிரே போகிருக்குன்னு சொல்லவும், கிளாஸ் 50 ஃப்ளோருக்கு மேல இருக்கும்னு சொல்றான். அப்ப மொத்தம் எவ்வளவு ஃப்ளோர் இருக்குன்னு கேட்கவும், அந்த டஞ்சன்ல மொத்தம் 100 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அதோட ஒவ்வொரு ஃப்ளோரை தாண்டறதுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர் மான்ஸ்டரையும் பொறுத்தலனும். முக்கியமா டஞ்சன் எம்பரரை மட்டும் நீ பார்த்தனா உன் கதை முடிஞ்சிடும். நீ டஞ்சனுக்கு போனா அங்க இருக்க ரேர் ஐட்டம் எடுத்துட்டு வரியான்னு கேட்கவும், எனக்கு டைம் ஆகிருச்சு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிடுறான். இது எல்லாத்தையும் ஓடா குரூப் கேட்டுட்டு கிளாஸ் ரூப் கிட்ட போட்டு கொடுக்கவும், இந்த அருக்கா ஏன் அப்படி பண்றான், அந்த ரிங் அவனுக்கு கிடைக்க கூடாது, ஏதாச்சும் நம்ம தான் பண்ணணும்னு எல்லா பொண்ணுங்களும் அவனை தேடி கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோவோட ஜாலியா போயிட்டு இருக்கான். அப்ப யாரோ வர மாதிரி இருக்கு. பார்த்தா கிளாஸ் ரப் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன தனியாவே விட மாட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும், நீ பெரோமன் ரிங்க தேடி போறத நாங்க தடுக்க வந்திருக்கோம்னு சொல்றா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஆப்ல எதுவும் மாட்டிக்காதுன்னு கிளாஸ் ரப் சொல்றா. எனக்கு லக்கு மேக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க குழியில விழுகவும் எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே கிளாஸ் ரப் அவனை காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல கையை பிடிக்க முடியாம போயிருது. நான் இப்படியே லேண்ட் ஆனா 2 காலும் கண்டமாயிரும் நினைக்கிறப்ப ஒரு வெளிச்சம் கீழே தெரியவும் அவனோட எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி கீழே மெத்த மாதிரி மாத்தி சேஃபா லேண்ட் ஆகுறான். நான் விழுந்ததெல்லாம் வச்சு பார்த்தா 100 ஃப்ளோர் கீழே வந்திருப்போம் போலயே. இங்க டஞ்சன் பாஸ் வந்துச்சுன்னா சோலி முடிஞ்சிடும்னு ஏர் வாக் யூஸ் பண்ணி தப்பிக்க பாக்குறான். ஆனா ஏர் வாக்கால ஸ்ட்ரைட்டா போக முடியாது ஞாபகம் வருது. அப்ப அந்த டஞ்சன் மேப் நம்ம ஹீரோட கண்ணுக்கு தெரியவும் ஸ்டாட்ஸை ஓபன் பண்றான். பார்த்தா ஸ்பேஷியல் அவேர்னஸ்னு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதோட ட்ராப் டிடெக்ஷனும் இருக்கவும் என்னதான் கண்டுபிடிச்சதும் டென்ஷன் ஆகிட்டு இங்க கிளாஸ் ரப் கீழே போயிட்டே இருக்கவும், இதுக்கு மேல போனா ரிஸ்க்னு சொல்றாங்க. ஆனா அருக்காவை காப்பாத்தணும்னு அவ பாட்டு போயிட்டே இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க கேட் ஓபன் பண்ணவும் உள்ள டஞ்சன் கிங்கால கூட அதை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லவும், நம்மளால அது கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு எல்லா பொண்ணுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் நம்ம தான் அருக்காவை காப்பாத்தணும்னு சொல்லவும் எல்லா பொண்ணுங்களும் அதுக்கு ஒத்துக்குறாங்க. உடனே கிளாஸ் ரப்பும் அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றா. இங்க நம்ம ஹீரோ செக் பண்ணதுல அதோட பவர்ஸ் அவனால பார்க்க முடியல. உடனே மேடப் ஸ்கில் மூலமா அட்டாக் பண்றான். ஆனா டஞ்சன் எம்பரர் அசால்ட்டா தடுக்கவும் அடுத்து என்ன பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கறேன்.